வணக்கம் நண்பர்களே, நான் அன்பு. ஆறறிவு மனுஷனை ஏப்பா அஞ்சறிவு விலங்கு துன்புறுத்துறேன்? கண்டிப்பா எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அந்த அறிவுனா என்ன அப்படிங்கறத. ஓரறிவு உயிரினம், உடலால் உணரக்கூடியத ஓரறிவு உயிரினம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா மரம், செடி, கொடி, புல் இதெல்லாம் வந்து ஓரறிவு உயிரினம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரறிவு உயிரினம், உடலாலும் நாக்காலும் உணரக்கூடியது வந்து ஈரறிவு உயிரினம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா மீன் போன்ற கடல்வாழ் உயிரினங்களை ஈரறிவு உயிரினம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூன்றறிவு உயிரினம், உடல், மூக்கு, நாக்கு இது மூன்றாலும் உணரக்கூடியது வந்து மூன்றறிவு உயிரினம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து ஊர்வன அப்படின்னு சொல்லி இன்னொரு நியமனம் சொல்லுவாங்க. ஊர்வன அப்படின்னு நமக்கு மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். எறும்பு, கரையான், அட்டை இதெல்லாம் வந்து மூன்றறிவு உயிரினம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான்கறிவு உயிரினம், உடல், நாக்கு, மூக்கு, கண் இந்த நான்காலையும் உணரக்கூடியத நான்கறிவு உயிரினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு உதாரணமா பூச்சியினம். பூச்சியினம்னாலே நமக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம ஆசையா தொட்டு விளையாட வண்ணத்து பூச்சியா இருக்கட்டும், இல்ல பிடிக்கவே முடியாம பின்னாடி ஒரு தட்டான் பூச்சியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு நான்கறிவு உயிரினத்துல வந்து சொல்றாங்க. ஐந்தறிவு உயிரினம், உடலாலும் நாக்கு, மூக்கு, கண், காது இந்த 5 நாள உணரக்கூடியதை வந்து ஐந்தறிவு உயிரினம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐந்தறிவு உயிரினம், விலங்கு, பறவை, நம்ம நாய், பூனை, நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய அனிமல்கள், காட்டு விலங்குகள் இது எல்லாமே வந்து ஐந்தறிவு உயிரினம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆறறிவு உயிரினம், உடல், நாக்கு, மூக்கு, கண், காது, மூளை, ஆறறிவு உயிரினம் மனிதர்கள்னு சொல்றாங்க. இதுல நம்ம வந்து இது நாட் மாடர்ன் சயின்ஸ், இதை வந்து ஒரு நவீன அறிவியல்ல வந்து யாருமே இந்த வகைப்படுத்தல. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம தமிழர்கள் வந்து தொல்காப்பியத்துல இந்த பாட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த செய்தி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற செய்திகளை இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.